வாடிவாசல் ப்ராஜெக்ட பத்தி இப்போ ரீசெண்டா வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவென்ட்ல ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது வாடிவாசல் திரைப்படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று 10 நாள்ல வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே எனக்கே பார்த்தா ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆக போறது கிடையாது, கொஞ்சம் டிலே தான் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா சிம்பு ப்ராஜெக்ட் பத்தியுமே ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருந்தாரு. இந்த படத்துக்கான அப்டேட் வந்து 10ல இருந்து 15 நாளுக்குள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் வாடிவாசல் திரைப்படத்துக்குமே சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வாடிவாசல் ப்ராஜெக்ட பத்தி இப்ப பயங்கரமான ரூமருமே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதாவது வாடிவாசல் ப்ராஜெக்ட் வந்து சூர்யாவுடைய 48வது ப்ராஜெக்டா இருக்க போகுது. இப்ப சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஜீத்து மாதவன் டைரக்ஷன்ல அவரோட 47வது திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டு இது சூர்யா 48 வாடிவாசல் ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் 2027 அந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாடிவாசல் ப்ராஜெக்டே வந்து டிராப் ஆயிருச்சு, அந்த படத்தை வந்து எடுக்கவே போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா வாடிவாசல் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராப்டு எல்லாம் கிடையாது. இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சமா தள்ளி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சோ எதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் பண்ற டிலே. சோ வெற்றிமாறனை பத்தி உங்களுக்கே தெரியும், கரெக்டா பிளான் பண்ணி ஷூட்டிங்க்கு போக மாட்டாரு. அவருக்கு எவ்வளவு நாள் தோணுதோ அவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஷூட் எடுத்துட்டே இருப்பாரு. சின்ன சின்ன ஆக்டர் வச்சு எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா சூர்யா மாதிரி பெரிய ஆக்டர் வச்சு இத்தனை நாள் நீங்க ஷூட்லாம் பண்ணவே முடியாது. சோ அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய கமிட்மெண்ட்ஸ் தான். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி சூர்யா வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 படம் எப்படியாச்சும் கொடுத்தரணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காரு. சோ இந்த 2 காரணங்களால தான் இப்ப வாடிவாசல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. சோ எப்படியும் இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஆனா இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போறதே கிடையாது, அவ்வளவுதான். மத்தபடி வாடிவாசல் வந்து பாத்தீங்கன்னா டிராப் எல்லாம் கிடையாது, கண்டிப்பா ஃபியூச்சர்ல எடுப்பாங்க. ஆனா இவங்க சொல்ற மாதிரி 2027 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாரு. இதை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வடச்சென்னை 2 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இந்த 2 ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்கே எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆக்கிடுவாரு. சோ அதுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா வாடிவாசல் ப்ராஜெக்ட் அவர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வாடிவாசல் ப்ராஜெக்ட பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாரோடைய ஜெயிலர் 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப எக்ஸ்ட்ராவா 2 ஆக்ட்ரஸ் வந்து படத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் வித்யா பாலன், இன்னொன்னு வந்து ஆக்ட்ரஸ் பூர்ணா. சோ இதுல வித்யா பாலனோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் பூர்ணாவோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ரொம்பவே சின்னதா ஒரு கேரக்டர் தான். சோ அவங்களோட ஷூட் டைமே பார்த்தீங்கன்னா இவர் 20 நாள் தானமா. 20 நாளுக்குள்ள அவங்களோட ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சோ இந்த ஜெயிலர் 2 படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ ஜெயிலர் 2 படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே வர நியூஸ் பாத்தீங்கன்னா சம்மருக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 2026 சம்மருக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஆனா இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து சம்மருக்கு ரிலீஸ் பண்ண போறது கிடையாது, அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ எதனால ஆகஸ்ட் மந்த் படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சூப்பர் ஸ்டாருக்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் அது வந்து பார்த்தா இப்ப சென்டிமெண்ட் மந்தாவே ஆயிருச்சு. சோ அதே சென்டிமெண்ட்ல இந்த ஜெயிலர் 2 படத்தையுமே ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதா சொல்லப்படுது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த ஜெயிலர் 2 படத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு கேள்வி ஒண்ணு போயிட்டு இருந்தது. அதாவது இந்த படம் வந்து பார்ட் 1 உடைய கண்டினியூவா தான் வரப்போதா அல்லது பார்ட் 2 அப்படிங்கிற பேர்ல வேற ஒரு படம் எடுக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு போயிட்டு இருந்தது. சோ அத பத்தி இப்ப ரீசெண்டா கிடைச்சிருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிலர் பார்ட் 1 உடைய கண்டினியூவா தான் இந்த பார்ட் 2 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. பார்ட் 1ல இருந்து கண்டினியூவான ஒரு ஸ்டோரியா தான் பார்ட் 2 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் ஒஸ்கே உடைய மதராசி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரம் படம் வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லவ் போர்ஷன்ஸும் இருக்க போகுது, ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து இருக்க போகுது. சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு லவ் போர்ஷன்ஸும் இருக்க போகுது. ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஒரு லவ் பேஸ்டு ஆக்ஷன் ஃபிலிமா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இது போக இந்த மதராசி படத்தை பத்தி ஆரம்பத்துல ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருந்தது. அது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப எப்படி அமரன் திரைப்படம் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய ரியல் ஸ்டோரியா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த மதராசி திரைப்படமும் ஒரு ரியல் ஈவென்ட் ஸ்டோரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருந்தது. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதை பத்தி இப்ப ரீசெண்டா கிடைச்சிக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ரியல் ஸ்டோரியில கிடையாது, முழுக்க முழுக்க ஏஆர் முருகதாஸோட ஸ்டோரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாவே ஏஆர் முருகதாஸோட ஸ்டோரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஆக்டர் சூர்யாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப மன்னடி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா அவர் பண்ண அப்புறம் ஒரு ப்ராஜெக்டை பத்தி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்று நேற்று நாளை அயலான் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ரவிக்குமார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா சூரிய கிட்ட ஒரு கதை ஒன்று நரேட் பண்ணியிருக்காராமா. ஸோ இப்ப இந்த ப்ராஜெக்டுக்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இன்னும் பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைனலைஸ் ஆகல, இப்போதைக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு சைஃபை பிலிமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டுக்கான ஷூட்டிங்கே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சூரி கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ராகவா லாரன்ஸ் உடைய காஞ்சனா 4 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துக்கான ஷூட்டிங் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில ஒரு ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இதோட பாத்தீங்கன்னா படத்துக்கான 60% ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் படத்துக்கான அடுத்த ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது போக இந்த காஞ்சனா 4 ப்ராஜெக்ட் பத்தி கூடுதலா இன்னொரு தகவலுமே கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில ஆக்டர் ராஷ்மிகா அவங்களுமே அந்த திரைப்படத்துல ஒரு ரோல் ஒன்று பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு அவங்க கிட்ட இந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏற்கனவே இந்த படத்துல பாத்தீங்கன்னா பூஜா ஹெட்டே, நோரா ஃபத்தேஹி இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ இது போக இப்ப ராஷ்மிகாவுமே படத்தில் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த காஞ்சனா 4 படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மர் தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் உடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிங் டெபியூ திரைப்படம் அருண் மாத்தவச்சன் அவர் தான் படத்தை டைரக்ஷன் பண்றாரு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்ப இந்த படத்துல ஃபீமேல் லீடு பண்றதுக்காக ஆக்டர்ஸ் ரச்சிதா ராம் இவங்களை வந்து இப்ப ரீசெண்டா கூலி படத்துல பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர். ஸோ இப்ப அவங்க கிட்ட ஃபீமேல் லீடுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குயிக்கா முடிகிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டா தான் இருக்க போகுது. இப்ப அக்டோபர் மந்த்ல ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி மந்த்துக்குள்ள படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்டை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ஹிருத்திக் ரோஷனுடைய கிறிஸ் 4 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த படத்தை ஹிருத்திக் ரோஷன் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2026 எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் சீக்கிரமாக பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டுக்கான ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஹிருத்திக் ரோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹொம்பாலே ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி தரதா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சைன் பண்ணி நிற்காரு. இப்போ கிறிஸ் 4 ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாருன்னா அந்த ப்ராஜெக்டை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி கிறிஸ் 4 முடிச்சதுக்கு அப்புறமா பண்ண போறாங்களா அல்லது அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியரா தெரியல. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.